உம் திரு உள்ளம் நிறைவேற்ற கல்லான இதயத்தை எடுத்து விடு, எம்மை கனி உள்ள நெஞ்சுடனே வாழவிடு. கல்லான இதயத்தை எடுத்து விடு, எம்மை கனி உள்ள நெஞ்சுடனே வாழவிடு. எம்மையே நாங்கள் மறக்கவிடு, எம்மையே நாங்கள் மறக்கவிடு. கொஞ்சம் ஏனையோ துன்பம் நினைக்கவிடு. இறைவா இதோ வருகின்றோம், உம் திரு உள்ளம் நிறைவேற்ற. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் ஒவ்வொருவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பிற்கினிய சகோதரிகளே சகோதரர்களே, தூய அருளானந்தர் ஆலய பங்கு சுப்பிரமணியபுரத்தில் 40 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் சந்தித்த ஒரு நபர், வேளாங்கண்ணி என்று செல்லமாக அழைக்கப்பட்டார். சுபேதார் என்று பணியாற்றியவர். அப்பொழுது அவர் நலமாக இருந்த காலங்களில் அங்கே பணியாற்றிய பங்கு தந்தையர்களோடு தன்னுடைய உயிர் துடிப்புள்ள தோழமையை கொண்டு பங்கு தந்தையர்களுக்கு உதவிகரமாக இருந்தவர். நல்ல ஒரு பாசமிகுந்த தந்தையாக இருந்தவர். இவரும் இவருடைய தம்பியுமே வெகு சிறப்பான ஒரு கத்தோலிக்க குடும்பத்தை உருவாக்கி அந்த குடும்பத்திலிருந்து பிறந்த இவர்கள் பெற்ற பிள்ளைகள் ராஜ் சுசேராஜ் என்கிற இவரும் அவருடைய தம்பி மகன் ஜோதியும் இன்றளவும் திருச்சபையோடு இணைந்து எண்ணற்ற காரியங்களை முன்னெடுத்து செயலாற்றி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அது இவர்களுடைய செயல்பாடு, நம்பிக்கை, விசுவாசம். இவர்கள் ஊட்டி வளர்த்த கனிகள் இப்படி இருக்கிறார் என்று சொன்னால் இந்த கனிகளை கொண்டு இந்த மரத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். எனவே நல்ல மரம் நல்ல கனியை தருகிறது, கெட்ட மரம் நல்ல கனியை தர முடியாது. அவர் பெற்ற பிள்ளைகள் அவருடைய தம்பியாக இருக்கட்டும், அவருடைய தம்பி பிள்ளைகளாக இருக்கட்டும், இவருடைய பிள்ளைகளாக இருக்கட்டும், எல்லோருமே இன்றளவும் ஒரு மாபெரும் வீர விசுவாசிகளாக, நம்பிக்கையாளர்களாக, நம்பிக்கையின் சின்னங்களாக வலம் வருகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு அடித்தளம் இந்த தந்தையானவர். தந்தை அவர்களை வேளாங்கண்ணி என்று சொன்னால் சுப்பிரமணியபுரம் பகுதியிலே எல்லோருக்கும் தெரிந்த ஒரு அறிமுகமான நபர். வேளாங்கண்ணி, வின்சென்ட் என்று சொன்னால் இந்த குடும்பங்களிலே இருந்து இன்றைக்கு இவர்கள் வளர்ந்து கிளைகளாக விழுதுகளாக வந்திருக்கிறார்கள். வேறு பழுதுபட்டு இருக்கலாம், விழுதுகள் இன்றைக்கு நம் முன்னே இருக்கிறது. இத்தகைய விழுதுகளை தந்த இந்த வேருக்கு வீர வணக்கம் செலுத்துவோம். இவர் ஆற்றிய அளப்பெரிய பணிக்கு, இவர் தந்திருக்கக்கூடிய இந்த அன்பு பிள்ளைகளான அருட்கொடைகளுக்காக நாம் இவருக்கு நன்றி செலுத்துவோம். நிச்சயமாக இந்த நாள் மிக மிக முக்கியமான நாள். இயேசு சாவை வென்று உயிர் பெற்றெழுந்த ஒரு நாளை கொண்டாடி கொண்டிருக்கிற வேளையிலே இவரும் இறுதி நாளில் உயிர்த்தெழுவார் என்னும் உறுதியான நம்பிக்கையோடு இவருடைய ஆன்மாவை ஆண்டவருடைய கரத்திலே அர்ப்பணிக்க இங்கே கூடியிருக்கிறோம். கிறிஸ்துவின் மீது உயிருள்ள நம்பிக்கையோடு உயிரோடு வாழ்கிற பொழுது யாரெல்லாம் வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு நித்திய வீடு ஆயத்தமாக இருக்கிறது என்பதை ஆண்டவர் இயேசுவே நமக்கு அறிவுறுத்தி இருக்கிறார். அவர் உத்தரவாதமிட்டு தந்திருக்கிறார். அந்த உத்தரவாதத்தின் படியிலே இவர் நிச்சயமாக உயிர்த்த ஆண்டவரோடு இவரும் இருக்கிறார் நம்பிக்கையோடு இவருடைய ஆன்மாவை நாம் ஒப்புக் கொடுப்போம். இதிலும் இறந்த பிறகும் அவர் ஒரு தானத்தின் தர்ம தலைவனாக இருக்கிறார். தர்ம தலைவன் என்று சொன்னால், தானத்தின் தலைவன் என்று சொன்னால்,
தன்னுடைய கண்களை அவர் தானம் செய்திருக்கிறார். இறந்த பிறகும் நன்மை செய்ய வேண்டும் என்கிற ஆதங்கத்தை அவர் வெளிப்படுத்தி இருக்கார் என்று சொன்னால், இதுதான் கிறிஸ்தவ வாழ்வினுடைய முழுமையான ஒரு சிறப்பான செயலாக இருக்க முடியும். வாழுகிற பொழுது மட்டுமல்ல, இறந்த பிறகும் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவத்தின் தன்மையை வெளிக்காட்டக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்பதற்கு ஒரு அடையாளமாக இருக்கிறார். எனவே இந்த நாளிலே இவருக்காக நாம் ஆண்வேலைப்பாட்டிற்காக மன்றாடுகிற இந்த வேளையிலே இவருடைய உற்றார் உறவினர்கள், இவருடைய பிள்ளைகள், பெற்ற பேர பிள்ளைகள், மருமக்கள் அனைவருக்காகவும் ஆண்டவர் தாமே இவர்களுக்கு ஆறுதல் அளிக்க வேண்டும் என்று சொல்லி இறையருள் வேண்டி இந்த திருப்பலியை தொடருவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, எப்படி இரக்கம் காட்டுவதும் மன்னி கழிப்பதும் மக்கு இயல்பாகும். அழைத்து கொண்ட நம்முடைய தந்தை வேளாண் என்ற சூசைக்காக இறந்து வேண்டுகின்றோம். அதனால் இவருமை எதிர்நோக்கி நம்பிக்கையோடு வாழ்ந்ததால் இவரை தம்முடைய உண்மையான தாயத்துக்கு அழைத்து சென்று என்றும் உள்ள மகிழ்ச்சியை துய்த்தில் அருள் தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். உயிர்த்தெழுதலை மனத்தில் கொண்டு நன்முறையில் மேன்மையாக நடந்து கொண்டார். மக்கபேயர் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். பிரிவு 12, இறை வார்த்தைகள் 43 முதல் 46 வரை. அந்நாட்களில் மக்கள் ஒவ்வொருவரிடம் இருந்தும் யூதா பணம் திரட்டி 6 கிலோ வெள்ளி சேகரித்து பாவம் போக்கும் பலி ஒப்பு கொடுக்கும்படி எருசலேமுக்கு அனுப்பி வைத்தார். இச்செயல் மூலம் உயிர்த்தெழுதலை மனத்தில் கொண்டு நன்முறையில் மேன்மையாக நடந்து கொண்டார். ஏனெனில் வீழ்ந்தோர் மீண்டும் எழுவர் என்பதை எதிர்பார்த்திருக்கவில்லை என்றால் அவர் இறந்தோருக்காக மன்றாடியது தேவையற்றதும் மடமையும் ஆகும். ஆனால் இறை பற்றுடன் இறந்தோர் சிறந்த கைமாறு பெறுவர் என்று அவர் எதிர்பார்த்து இருப்பாரெனில் அது இறை பற்றை உணர்த்தும் தூய எண்ணமாகும். ஆகவே இறந்தவர்கள் தங்கள் பாவத்தினின்று விடுதலை பெறும்படி அவர் அவர்களுக்காக பாவம் போக்கும் பலி ஒப்பு கொடுத்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இறைவா மரித்தோரில் இரக்கமையும் தயவாய் உம்மில் இளைப்பாற செய்தருளும். இறைவா
இரக்கம் வையும். தயவாய் உம்மில் இளைப்பார செய்தருளும். இறந்தோரின் ஆன்மாக்கள் சாந்தி பெற ஜெபங்களும் பலிகளும் யாம் கொடுத்தோம். இறந்தோரின் ஆன்மாக்கள் சாந்தி பெற ஜெபங்களும் பலிகளும் யாம் கொடுத்தோம். இறைவா உன் மன்னிப்பை வேண்டுகிறோம். இறைவா உன் மன்னிப்பை வேண்டுகிறோம். என் இயேசுவே என் தேவனே எளியோரின் பலியேற்பீரே. என் இயேசுவே என் தேவனே எளியோரின் பலியேற்பீரே. இறைவா மரித்தோரில் இரக்கம் வையும். தயவாய் உம்மில் இளைப்பார செய்தருளும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உயிர்ப்பும் உயிரும் நானே, என்னில் விசுவாசம் கொள்பவன் இறப்பிலும் வாழ்வான் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடு இருப்பாராக. யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மார்த்தா இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் இங்கு இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான். இப்போது கூட நீர் கடவுளிடம் கேட்பதை எல்லாம் அவர் கொடுப்பார் என்பது எனக்கு தெரியும் என்றார். இயேசு அவரிடம், உன் சகோதரன் உயிர்த்தெழுவான் என்றார். மார்த்தா அவரிடம், இறுதி நாள் உயிர்த்தெழுதலின் போது அவனும் உயிர்த்தெழுவான் என்பது எனக்கு தெரியும் என்றார். இயேசு அவரிடம், உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே. என்னிடம் நம்பிக்கை கொள்வோர் இறப்பினும் வாழ்வார். உயிரோடு இருக்கும்போது என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார். இதை நீ நம்புகிறாயா என்று கேட்டார். மார்த்தா அவரிடம், ஆம் ஆண்டவரே, நீரே மெசியா, நீரே இறைமகன், நீரே உலகிற்கு வரவிருந்தவர் என நம்புகிறேன் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயேற்பாய் ஆண்டவரே. அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயேற்பாய் ஆண்டவரே. பாவி என்றெம்மை பாராமல் பாவத்தின் தீமையை அடையாமல், பாவி என்றெம்மை பாராமல் பாவத்தின் தீமையை அடையாமல், பரிகாரம் என ஏற்றிடுவாய். பலியாய் எம்மை நீ மாற்றிடுவாய். அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயேற்பாய் ஆண்டவரே. அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயேற்பாய் ஆண்டவரே.
மேலொரு வாழ்வு உண்டு என்று என் மேலெழும் துன்பத்தை மறக்கின்றோம். மேலொரு வாழ்வு உண்டு என்று என் மேலெழும் துன்பத்தை மறக்கின்றோம். மேலும் துன்பங்கள் அடைந்தாலும் மேன்மையின் பலியாய் தருகின்றோம். அன்புக்குரிய இறைமக்கள், இந்த திருப்பலி எல்லாம் அல்ல தந்தையாய் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நம்முடைய தந்தை சுபாசனுக்காக இந்த புகழ்ச்சி பலியை ஒப்புக் கொடுத்து உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அதனால் எங்களை இறைப்பட்டுள்ள பரிகார முயற்சியை முன்னிட்டு அவர் வாழ்வுக்கு உயிர்த்தெழும் பேறு பெறுவாராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பண்பாடுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் சிறப்பாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இக்காலத்தில் உம்மை என்னும் மிகுதியாக வாழ்த்து போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். உமது ஆணைப்படி நாங்கள் பிறக்கின்றோம். திருவுளம் எங்களை ஆண்டு நடத்துகின்றது. உமது கட்டளைக்கேற்ப மண்ணிலிருந்து உருவான நாங்கள் பாவத்தின் விளைவாக மண்ணுக்கே திரும்புகின்றோம். ஏனெனும் திருமகனுடைய சாவால் மீட்க பெற்றுள்ள நாங்கள் திருவிழப்படி உயிர்ப்பின் ஆட்சிக்கு எழுப்பப்படுகின்றோம். ஆகவே வானதூதருடன் இணைந்து உம்மை புகழ்ந்து போற்றி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுள் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா 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 ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் இரத்தமாக இவை எங்களுக்கு மாறுமனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் திருவுடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இது இருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். இது நம் நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மேற்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். தந்தையே, நீர் இவ்வுலகிலிருந்து இடம் அழைத்து கொண்ட விழாங்கண்ணி என்னும் சூசையன் அந்தோனி என்னும் அடியாரை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்கச் செய்தருளும். மேலும் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினுடையேற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முகவந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் இறைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைமகன் இயேசு கிறிஸ்து போதித்தவாறு இறை அரசு வர வேண்டும் என்று இறைமகன் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நம்பிக்கையுடன் பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்து உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. ஐரோக்கிய ஆசிராத்தையும் இரண்டாம் வருகையும் மகிழ்ச்சி எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம்.
ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய குற்றம் குறைகளை பாவங்களை பலவீனங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் தந்தருள திருவுள்ளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அன்பும் அமைதியும் உங்களோடு என்றென்றும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. உயிர்த்தாண்டவர் நமக்கு தந்த அன்பையும் அமைதியையும் ஒருவருக்கொருவர் மனதார பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்கின்றவர். உயிர்ப்பும் உயிரும் நானே என்று கூறிய ஆண்டவர் நம்மையும் தம்முடைய நிறைந்த ஆளை அழைக்க சிறப்பாக இதன் வழியாக அழைக்கின்றார். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்கப்பெற்ற அனைவரும் நாம் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் அனைவரும் காத்து முடிவில்லா வாழ்வளிப்பாராக. ஆமென். ஆமென். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் உள்ளத்திற்கும் உடலுக்கும் பாதுகாப்பளித்து அருமருந்தாகி அருள் புரிந்திரடும். யாரிடம் செல்வோ இறைவா, வாழ்வுதரும் வார்த்தையெல்லாம் உம்மிடம் அன்றோ உள்ளன. யாரிடம் செல்வோ இறைவா, 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 இறைவா. அலைமோதும் உலகினிலே ஆறுதல் நீ தர வேண்டும். அலைமோதும் உலகினிலே ஆறுதல் நீ தர வேண்டும். அண்டி வந்தோ அடைக்கலம் நீ ஆதரித்தே அரவணைப்பாய். ஆதரித்தே அரவணைப்பாய். யாரிடம் செல்வோ இறைவா, வாழ்வுதரும் வார்த்தையெல்லாம் உம்மிடமன்றோ உள்ளன. யாரிடம் செல்வோ இறைவா, 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 இறைவா. இறை இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய உயிர்ப்பின் மகிமையை கொண்டாடி கொண்ட வேளையிலே நம்முடைய சுப்பிரமணியபுரம் பங்கினுடைய ஒரு பழுத்த பழத்தை இறைவனுக்கு நாம் காணிக்கையாக இன்று கொடுக்கிறோம். வேளாங்கண்ணி என்று அழைக்கப்படுகின்ற சூசை அன்டோனி ஐயா அவர்கள் முதுமையான ஒரு நிலையில் இறைப்பாதம் சென்றிருக்கிறார். 2017 2022 வரை அங்கு பங்கு தந்தையாக இருக்கும்போது அவரிடம் கண்டது, ஏசையா புத்தகத்தில் சொன்னது போல நெறிந்த நாணலை முறியார், எரியும் திரியை அணையார். அதே போல அவர் யாருக்கும் எதுவும் செய்யாமல் அமைதியாக பல ஏழை மாணவருடைய வாழ்வாதாரத்திற்காக கல்வி பணிக்காக அதிக உதவி செய்திருக்கிறார்.
அது மட்டுமல்ல, எத்தனையோ பேருடைய வாழ்விலே ஒளியேற்றி வைத்திருக்கிறார். திருமண காரியங்கள் முடித்து வைத்திருக்கிறார். இன்னும் பலவிதமான உதவிகள் செய்திருக்கிறார். இந்த கையில் செய்வது இந்த கைக்கு தெரியாது என்பது போல விளம்பரம் இல்லாமல் எத்தனையோ காரியங்களை செய்திருக்கிறார். அவளுக்கு மிகவும் பிடித்தமானது முதல் வெள்ளிக்கிழமை சரியாக ஆட்டோவிலே ஒரு 5:45 மணிக்கு ஆலயத்துக்கு வருவார். அந்த இயேசுவின் இதயத்தின் மீது பக்தி கொண்டவர். ஆகவே அந்த திருப்பலியை முழுமையாக அதை பங்கெடுத்து விட்டு செல்வார். கொரோனாவுக்கு பிறகு வர முடியாத நிலையிலே காத்திருப்பார். எப்போது நாங்கள் வருவோம் என்பதை நன்றாக காத்திருப்பார். நல்லா இருக்கலாம் கேட்டாக நல்லா இருக்கிறேன், எனக்காக ஜெபியுங்கள் என்று சொல்வார். அப்படிப்பட்ட ஒரு தந்தை. நம்முடைய தந்தை அம்புரோஸ் சொன்னது போல பங்கு தந்தையர்களுக்கு உறுதுணையாக இருப்பார். அவரு மட்டுமல்ல, அவருடைய அன்பு மகன் ராஜும் அவருடைய தம்பி மகனும் உறுதுணையாக இருப்பார்கள். நேர்மறையான எண்ணத்தோடு அவர்களுக்கு எந்த உதவி கேட்டாலும் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். எனவே இந்த நாளிலே இந்த தந்தை விண்ணகத்திலே நமக்காக சென்றிருக்கிறார். எதற்காக என்றால் நமக்காக பரிந்து பேசுவார். இந்த வாழ்ந்த 94 ஆண்டுகளாக ஒரு மகனாக, ஒரு தந்தையாக, ஒரு கணவனாக, ஒரு தாத்தாவாக வாழ்ந்தவர் இன்று விண்ணகத்திலே நமக்காக பரிந்து பேசுகின்ற தெய்வீகத்தன்மை அடைந்திருக்கிறார். எனவே எப்படி கண்ணும் கருத்துமாக இந்த உலகில் வாழ்ந்தபோது என்னென்ன உறவுகள் அடிப்படையில் அவர் உறவு கொண்டு உதவி செய்தாரோ அதைவிட பல மடங்கு அவர் உதவி செய்வார். எனவே இவருடைய ஆண்மலை பாட்டிற்காக ஜெபிப்போம். இன்று மட்டுமல்ல, நமக்காக அவர் எப்போதும் அவரை விண்ணகத்திலே ஜெபித்து கொண்டிருப்பார் என்ற உணர்வோடு அவரை நல்லடக்கம் செய்வோம். ஆமேன். இறந்த இயேசு கிறிஸ்து உயிர்த்தார். உயிர்த்து விண்ணகம் சென்ற அதே நாளில் எங்களுடைய தந்தையார், எங்கள் குடும்பம் மிக பெரிய குடும்பம், 7 பேர் மொத்தம் எங்கள் அப்பாய் தாத்தாவுக்கு. அதில் இருந்தவர், எங்களை வழிநடத்தி வந்தவர், இப்பொழுது இல்லை என்றாலும் என்றும் எங்களை விண்ணக வீட்டில் சென்று அவர்கள் எல்லாரையும் கண்டு மகிழ்ச்சியுடன் இருந்து எங்களையும் எங்கள் வாழ்வில் நடக்கும் எல்லா நிகழ்வுகளிலும் எங்களுக்கு ஆதரவாகவும் அன்போகவும் இருந்து எங்களை வழிநடத்துவார் என்ற நம்பிக்கையில் இந்த திருப்பலி நிகழ்வுக்கு வருகை தந்துள்ள அருட்தந்தை இமானுவேல் OSM பொருளாளர் மற்றும் பெஞ்சமின் நார்பன்டைன் தலைவர், பெனடிக்ட் செல்வம் நார்பன்டைன் மற்றும் ஆபர்ட் மார்ஷல் தலைமை ஆசிரியர், ஜான் பீட்டர் பங்கு தந்தை சாத்தம்பட்டி, ஃபிலோமின் ராஜ் சுப்பிரமணியபுரம் பங்கு தந்தை, அம்புரோஸ் அருட்தந்தை அம்புரோஸ் நல்லாயன் நிலைய இயக்குனர், எங்கள் முன்னாள் பங்கு தந்தை தேவராஜ் அடிகளார், டயசிஸ் ப்ரொப்ரைட்டர் ஜேம்ஸ் செல்வநாதன், இந்த பங்கின் பங்கு தந்தை அருட்தந்தை சபரிராஜ் மற்றும் KK நகர் பங்கு தந்தை ஆரோக்கியராஜ் அனைவருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் பெரியப்பா சூசை அந்தோனி அவர்களின் ஆன்ம இலைப்பாற்றிற்காக வருகை தந்துள்ள உங்கள் அனைவரையும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்களின் ஆன்ம இலைப்பாற்றிற்காக திருப்பலி நடத்திய அனைத்து குருக்கள் அனைவர்களுக்கும், எங்கள் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் உயிர்த்த இறையாண்டவரின் ஆசீரோடு உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறுகிறோம். விரைவில் அவரோடு நாமும் விண்ணுலகில் வாழ்வோம் என்ற நம்பிக்கையில் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றியுடன் மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்களுக்கு அருள் புரியமை இறந்து வேண்டுகின்றோம். அதனால் நம்முடைய தந்தை வேளாண் என்று சூசை அந்தோனி நாங்கள் கொண்டாடுகின்ற இந்த பாஸ்கா நிகழ்ச்சியினால் ஒளியும் அமைதியும் இருந்து விண்ணை வீட்டுக்கு வந்து சேர்வாராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
இறை மக்களின் வழக்கப்படி இறந்தோரை நல்லடக்கம் செய்யும் கடமை நிறைவேற்ற கூடியிருக்கும் நாம் இறைவனை பக்தியுடன் மன்றாடுவோம். அனைத்தும் அவருக்கென்றே உயிர் வாழ்கின்றன. நம் சகோதரர் சூசை அந்தோனி அவர்களின் உடலை நலிவுற்ற நிலையில் நாம் அடக்கம் செய்தாலும் புனிதரின் கூட்டத்தில் இடம்பெற கட்டளையிடுவாராக. தீர்ப்பிடும்போது இறைவன் இவருக்கு இரக்கம் காட்டுவதால் இறப்பே இவருக்கு மீட்பளிப்பதாகி பாவக்கடன் ஒழிவதாக. தந்தையிடம் இவர் அன்புறவு கொள்ள நல்லாயன் இவரை அழைத்து செல்வாராக. இவர் முடிவில்லா மன்னரின் பரிவாரத்தில் முடிவற்ற இன்பமும் புனிதரின் தோழமையும் பெற்று மகிழ்வாராக. இறந்தோர் வாழ்வு ஒளி பெருக அவர் இறைவாவும் இடம் வந்தடைக. இறந்தோர் வாழ்வு ஒளி பெருக அவர் இறைவாவும் இடம் வந்தடைக. நின்னொளி அவர் மேல் ஒளிர்ந்திடுக. பூவில் மீதம் அவர் நினைவு நிலைத்திடுக. நின்னொளி அவர் மேல் ஒளிர்ந்திடுக. பூவில் மீதம் அவர் நினைவு நிலைத்திடுக. தீயவையாவும் விலக்கிடுக. தீயவையாவும் விலக்கிடுக. அவர் தினமும் மகிழ்வில் நிலைத்திடுக. இறந்தோர் வாழ்வு ஒளி பெருக அவர் இறைவா உம்மிடம் வந்தடைக. நம்முடைய தந்தை சூசை அந்தோனி அவர்களின் ஆண்மழை பாற்றிக்காக ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். கிறிஸ்துவுக்குள் இறந்த அனைவரோடும் இவரும் இறுதி நாளில் உயிர்த்தெழுவார் என்னும் உறுதியான நம்பிக்கையுடன் இரக்க மிகுந்த தந்தையே, உம்முடைய கைகளில் எம் சகோதரர் சூசை அந்தோனி அவர்களின் ஆன்மாவை படைக்கிறோம். உமது நன்மைத்தனமும் கிறிஸ்துவுக்குள் புனிதரோடும் உம்மடியார் இவருக்குள்ள கூட்டுறவும் எங்களுக்கு தெளிவாய் விளங்கும்படியாக நீர் இவ்வுலக வாழ்வில் இவர் மீது பல நலன்களை பொழிந்திருக்கிறீர். இவற்றுக்கெல்லாம் உமக்கு நன்றி கூறுகிறோம். எனவே ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டுக்கு தயவாய் செவிசாய்த்து உம்மடியாருக்கு பேரின்ப வீட்டின் கதவுகளை திறந்தருளும். மேலும் இங்கிருக்கும் நாங்கள் அனைவரும் கிறிஸ்துவை சந்தித்து உம்மோடும் எம் சகோதரரோடும் என்னாடு ஒன்று சேர்ந்திருக்கும் மட்டும் நம்பிக்கை நிறைந்த சொற்களால் ஒருவரை ஒருவர் தேற்றிக்கொள்ளச் செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். நித்திய இழைப்பாற்றி அளித்தருளும் ஆண்டவரே, முடிவில்லா ஒளி இவர்கள் மேல் ஒளிர்வதாக. நித்திய இழைப்பாற்றி அளித்தருளும் ஆண்டவரே, முடிவில்லா ஒளி இவர்கள் மேல் ஒளிர்வதாக. நித்திய இழைப்பாற்றிவருக்கு அளித்தருளும் ஆண்டவரே, முடிவில்லா ஒளி இவர்கள் மேல் ஒளிர்வதாக. தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆமென்.